இந்த ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்டாப்லர் பின் எடுத்திருக்கேன். இந்த பின் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கிற மாதிரி பிரித்து எடுத்துக்கிறேன். இனி இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இந்த கம்பியை நீட்டி விட்டுக்கிறேன். ஒரு சைடை பிளேயர் யூஸ் பண்ணி குட்டியாக வளைச்சி விட்டுக்கிறேன். இனி குட்டியாக ஒரு ஒயிட் பேட் எடுத்து அதை வச்சு விட்டுக்கிறேன். வச்சு விட்டுட்டு இன்னொரு சைடையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பியலாக கண்டினியூஸாக ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். தனித்தனியாக பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணுறதை விட கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னா இந்த ஸ்டாப்லர் பென்னை கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சைடை உழைச்சி விட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கிற பியல் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு சைடு வழியாக பியலை வச்சு விட்டுட்டு அந்த சைடையுமே க்ளோஸ் பண்ணி வளைச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து கண்டினியூஸாக பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பரான பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம கலராக பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.